உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுக நிர்வாகிகளுடன் சட்டமன்ற தொகுதி வாரியான ஆலோசனையை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தொடங்கியிருக்கிறார். அது குறித்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக நிர்வாகிகளோடு ஒன் டு ஒன் சந்திப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்பொழுது நடத்தி வருகிறார். உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் இன்று முதல் திமுக நிர்வாகிகளுடைய சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒன் டு ஒன் சந்திப்பு முதலமைச்சர் தொடங்கியிருக்கிறார். முதற்கட்டமாக சிதம்பரம், விழுப்புரம், உசிலம்பட்டி என்ற 3 சட்டமன்ற தொகுதியுடைய நிர்வாகிகளோடு இந்த சந்திப்பை தனித்தனியாக நடத்துகிறார். ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், பேரூர் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை அழைத்து சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தெல்லாம் பேசுகிறார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில தேர்தல் பணிகளை தீவிரமாக மேற்கொள்வதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்தை முதலமைச்சர் தொடங்கியிருக்கார். ஏற்கனவே பொதுக்குழுவில் ஒன் டு ஒன் சந்திப்பு நடத்தப் போவதாக தெரிவித்திருந்த நிலையில் 234 சட்டமன்ற தொகுதிகளையும் தனித்தனியாக சந்திக்க போவதாக ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் இந்த கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. 200 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தல் களத்துல திமுக பணிகளை தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் நிர்வாகிகளுடைய குறைகளை கேட்பது, அவர்களுடைய கட்சி பணிகள் எவ்வாறு இருக்கிறது, திமுக அரசுடைய திட்டங்கள் என்ன, அதை எப்படி மக்களிடம் கொண்டு சேர்ப்பது, கட்சிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது குறித்துலாம் முதலமைச்சர் நிர்வாகிகளோடு தனித்தனியாக கருத்துக்களை கேட்டு அதை சரி செய்து தேர்தல் களத்துல அதை வைத்து தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில திமுக தலைமை தற்பொழுது இறங்கியிருக்கிறது. முதலமைச்சர் தற்பொழுது முதற்கட்டமாக இன்றைய தினம் 3 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு இந்த ஒன் டு ஒன் உடன்பிறப்பே வா என்ற சந்திப்பை தொடங்கியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல்.